小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。அரசருடைய உத்தரவு. உயிரோடையோ பணமாவோ அவனை கொண்டு வாங்க. உத்தரவு பிரபு. அப்பா, நீ எதுக்காகமா வெளியில வந்த? நீ போய் அங்க உள்ள துணையார. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? லோஜி இப்படி ஒரு தப்பு செஞ்சது கண்டிப்பா பெரிய குற்றம் தான். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இளவரசர் தான் அம்பு போற திசையில போய் நின்னு இருக்காரு. லோஜி அந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது. உன் வாய நீ மூடு. அங்க சாக கிடக்கிறது வேற யாரோ கிடையாது, நம்மளுடைய உறவுக்காரன். எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோங்க. என்னப்பா நீங்க என்ன அடிக்கிறீங்க? இத்தனை நாள் அடிச்சு வளர்க்காததுதான் என் தப்பு. நான் விட்டார உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். என்னைக்கு நீ இதை மறக்க கூடாது. நீயும் அவனும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றீங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இது நான் உனக்கு கொடுக்கற கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமா என்கிட்ட நீ எதுவும் கேட்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா இப்படி. நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ற? வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இருந்து போயிடு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காக ஏன் நீ பறிச்சு பேசுன? நீ கூட தான் பைத்தியம். நீ செஞ்ச காரியம் ராஜ துரோகம். உன்னோட எதிர்காலம் என்ன ஆக போதோ தெரியலையே. நீ அழாத. உன் கண்ணுல கண்ணீரை பார்த்தா எனக்கு என் மனசுல ரத்த கண்ணீர் கசியுது. எதுக்குடா இப்படி பண்ண? அரசரோட புள்ளைய எதுக்கு தாக்குன? என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? என்ன மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் யோசிக்கல. நீ கவலைப்படாத. இனிமே நான் தாமதிக்க மாட்டேன். நான் போயிடுறேன். இனிமே நான் உன்னை தேடி வர மாட்டேன். நான் இனிமே உன்னை காயப்படுத்த மாட்டேன்.
உன் கூட வாழ்றதுக்காகவாது நான் எப்படியாவது திரும்பி வருவேன். தளபதியோட சேர்ந்து அந்த டோங்ஷியை நான் கைது பண்ணுவேன். அரசருக்கான மருந்து கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அரசர் என்ன மன்னிக்கலாம்ல. நானா எனக்காக காத்துற, சீக்கிரம் வந்துடுறேன். ஹே லோஜி, எப்படியாவது உயிரோட வா. தளபதி ஷூமோ அவர்களே, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். இந்த டாயோக்கு ஒரே ஒரு ஆசைதான். இதுக்கப்புறமாவது இளவரசியும் தளபதியும் ஒன்னா மகிழ்ச்சியா வாழணும். எதுக்காக இப்ப ரகசியமா உள்ள வந்த? அரண்மனை காவலர்கள் எல்லாரும் உங்களதான் தேடிட்டு இருக்காங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவங்களால பிடிக்க முடியாது. வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிற மாதிரி இங்க வந்துட்டு போக எங்களுக்கு ரகசிய வழி இருக்கு. ஏய், நீ ஒரு முட்டாள். சாக ஆசைப்படுறியா என்ன? ஆசானுக்கு மருந்து தேவை, அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். அந்த மூலிகையை இங்க ரகசியமா தான் வச்சிருக்கேன். நிஜமாவா சொல்ற? என்ன இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பியா பழகிட்டோங்கிறதுக்காக ஒரு ரகசியம் சொல்றேன். நாளைக்கு முழு நிலவு வரும்போது ஆசான் இந்த மாளிகை முழுக்க விஷப்புகையை பரப்புவார். எதுக்காக அவர் இப்படி பண்றாரு? ஆசான் அவர் காதலிக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுக்கு மந்திரக்கல்ல எடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்காரு. என்ன பைத்தியக்காரத்தான இது? ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா இந்த மொத்த இடத்தையும் அழிச்சிருவாரு. என்ன சொல்ற? இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா? யாரது? அப்புறம் அது ஹேய், யாரதுன்னு கேக்குறேன்ல, யாரு? போச்சு, நீ போய் உடனே அவளை புடி. அவ உண்மையை சொன்னா நம்ம மாட்டிப்போம். போடா சீக்கிரம் போ. இரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க. இல்ல, இந்த அசம்பாவிதத்தை பத்தி பிரபு கிட்ட இளவரசி கிட்ட சொல்லி ஆகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் மேலதிகாரிங்க யாராவது கேட்டாங்கன்னா அவளை புடிங்க. அவ எதிரிகளோட உளவாளி. புடிங்க. அவளை தப்பிச்சு விடாதீங்க. அவ ஒரு உளவாளி. அவ தப்பிச்சு போயிட கூடாது. அவளை புடிங்க. எங்க தப்பிக்க பாக்குற? டேய் டேய் விடாதீங்க அவளை, சீக்கிரம் போங்க. இளவரசே, எங்க இருக்கீங்க? இளவரசே, என்னாச்சு? என்ன என்ன? இவளுக்கு காயம் பட்டிருக்கு. ஐயோ, டாயோ, டாயோ. இளவரசி, இளவரசி, இவள யார் இப்படி பண்ணாங்க? எதனால இவ்ளோ ரத்தம்? என்னதான் நடக்குதுங்க? மருத்துவரை கூப்பிடுங்க. டாயோ, என்ன என்ன ஆச்சு டாயோ? இளவரசி, நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு இரவு, முழு இரவு நேரத்துல மாளிகை முழுக்க விஷ புகையை பயன்படுத்த போறாங்க இளவரசி. நீங்க அங்க போக கூடாது. என்னன்னாலும் அங்க போயிடாதீங்க. அவர் என்ன சொல்ற? உங்க உடம்புக்குள்ள இருக்கிற மந்திரக்கல் எடுக்க பாக்குறாரு. அவர் காதலை காப்பாத்த நினைக்கிறாரு. இது சொல்றதுக்காக உயிரை பணைய வச்சு வந்த இளவரசி. மாளிகைக்குள்ள ரகசிய பாதை வச்சிருக்காங்க. சொல்ல போனா இத்தனை நாள் அவங்க மாளிகைக்குள்ள தான் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆளுங்களை அனுப்பி இது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லுங்க. ஆனா எல்லாமே ரகசியமா இருக்கட்டும். உத்தரவு பிரபு. நீ எதுவுமே பேசாத, நீ அமைதியா இரு. இளவரசி, அமைதியா இரு. மாளிகையில உங்க கூடவே வளர்ந்ததால நீங்க எல்லாமே இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். என்னால நிம்மதியா தூங்க முடியல. நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க இளவரசி. நீங்க எனக்கு கொடுத்த இந்த பரிசு நான் அதை இன்னும் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி. நான் உங்களுக்கு காப்பாத்தணும்னு நினைச்சேன். என்ன ஆனாலும் நீங்க இனி ஒரு மாறிட கூடாது. நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன். நீ எதுவும் பேசாத, நீ அமைதியா இரு. நீ அமைதியா இரு, எதுவும் பேசாத. என்னால உங்களை பார்த்துக்க முடியாம போயிடுச்சு. இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அமைதியாரு, அப்படிலாம் சொல்லாத. என்னை விட்டு போகாத. என் கடமைய செஞ்சிட்டேன். இப்ப உங்ககிட்ட வந்துடுறேன்.
லேபோ, லேபோ, உங்களுக்கு கெஞ்சி கேக்குற, என்னோட தோழி தாயோட உயிரை காப்பாத்த முடியுமா? அவ என் சகோதரி மாதிரி, அவளை என்னால இழக்க முடியாது. லேபோ, மந்திரக்கல்லுக்கு அப்படி ஏதாவது ஒரு சக்தி இருக்கா? மந்திர கல்லுக்கு சக்தி இருக்கு, ஆனா இது முடியுமான்னு உங்க அப்பா என்கிட்ட சொல்லலையே. நீ அழாதமா, நீ அழாத. இங்க பாரு, யார் நீ இத உங்க அப்பா கிட்டயே கேட்கலாமே. இரு இரு, இதோ வர இரு. யார் யார் இது? உங்க அப்பா கொடுத்துட்டு போனாரு. இத பத்த வை, உன் கேள்விக்கான பதில் கிடைக்கலாம். முயற்சி பண்ணு. நான் பெரிய சிக்கல்ல இருக்கேன், நீங்க தான் எனக்கு உதவணும் அப்பா. மகளே, இங்க வாமா. உனக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். தாயோக்கு நான் திரும்ப உயிர் கொடுக்கணும். என்னோட கடைசி வாய்ப்பை நான் பயன்படுத்த தயாரா இருக்கேன். மந்திரக்கல் ஏற்கனவே கணிச்சிருச்சு. எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. இறந்த ஒருத்தரை நீ திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னா அது இயற்கையோட விதிக்கு புறம்பானது. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? மந்திரக்கல்லுக்கு திரும்ப உயிர் கொடுக்கிற சக்தி இல்லையா? மந்திரக்கல்லால எதிர்காலத்தை சரியா கணிச்சு சொல்ல முடியும். அத மாத்துற சக்தியும் அதுக்கு இருக்கு. ஆனா இறந்தவங்களை திரும்ப கொண்டு வர சக்தி அதுக்கு கிடையாது. ஒருவேளை விதியை மாத்துனா நீயும் உன்னோட காதலனும் அதுக்காக வாழ்நாள் முழுக்க வேதனைப்படுவீங்க. அப்பா சொல்றத கேளுமா, இத செய்யாத. அப்பா, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இனி யாரெல்லாம் எனக்காக உயிர் விட போறாங்க? தளபதிக்கும் நட்சத்திரத்துக்கும் என்னால அவங்க உயிர் காப்பாத்து இருக்கா? மகளே, கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறியா? நான் மனசார விரும்புறவங்க எனக்காக சாகிறதா இருந்தா அதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? அவங்க இந்த உலகத்துல இல்லாம எல்லா சுக போகத்தோட நான் இருந்தா என்ன, இல்லனா என்ன? தந்தையே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. நல்லது. நீ முடிவெடுத்துட்டு அதை மாத்த முடியாது. நன்றி தந்தையே. இல்ல, என்னால இத பார்க்க முடியல. தந்தையே, எனக்கு எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க? யார்? இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பு. எதுக்காக நீயே உன்னை அழிச்சுக்கிற?
இல்ல இல்ல, இப்படி நடக்க கூடாது. தளபதி, நம்ம கிட்ட பிடிப்பட்டவங்க கிட்ட நான் முழுசா விசாரிச்சிட்டேன். அவங்க உண்மையை கக்கிட்டாங்க. நகரத்துக்கு போக ஒரு ரகசிய பாதை இருக்கான். டாங்ஷி அவனோட உதவியாளனை வச்சு பொருட்களை எல்லாம் கடத்தி இது வழியா கொண்டு போயிருக்கான். அப்படி கிடைச்ச பணத்தை வச்சுதான் அவன் ஆளுங்களை உருவாக்கியிருக்கான். அந்த ரகசிய பாதை எங்க போய் முடியுதுன்னு தெரியுமா? தெரியல. ஆனா அவங்க மலைப்பகுதின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கட்டளை வருமா? அவங்களுக்கான கூலியை கொடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு வண்டிகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்களாம். அதுக்கப்புறம் அங்கேயே விட்டுட்டு போயிடணுமா? அப்படின்னா அவங்க சொன்ன பகுதிக்கு ஆட்களை அனுப்பி சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலயும் தேட சொல்லு. உத்தரவு. என்ன உள்ள போக விடுங்க. நான் தளபதியோட மனைவி. என்ன உள்ள போக விடுங்க. இளவரசி, அவங்கள விடுங்க. உள்ள வாங்க. என்னாச்சு? உங்களை பார்க்காம இருக்க முடியல. நீ ஒரு முட்டாள். நான் உன்னை பார்த்துட்டு தானே கிளம்பி வந்தேன். உங்க நினைவு வந்துருச்சு. ஆஹா, சரி சரி, என்ன விடு. சூயே, நீ நம்ம மாளிகைக்கு போ. அத்தை கூட இரு. டாங்ஷியை பிடிச்சு மருந்தை கைப்பற்றி அரசரை காப்பாத்திட்டு நான் வந்துடுறேன். என்னால போக முடியாது. நான் மருந்து போட்டு விடுறேன். வலிக்குதா? வலிக்கல. ஏன் உன்னோட கண்கள் சிவந்திருக்கு? அது உங்களை நினைச்சு நான் அழுதேன். சரி சொல்லு, இவ்வளவு அவசரமா ஓடி வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அந்த முக்கியமான விஷயம் உங்க நினைவு வந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க அடிபட்டிருக்கு, பெரிய காயம். தம்பி மாளிகைக்கு போயிருக்கான். அவனுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வடகிழக்கு பகுதியில டாங்ஷி ஒரு மலை பகுதியில ஒளிஞ்சிருக்கானா. இது உங்ககிட்ட சொல்ல சொல்லி அனுப்புனா. நீ என்கிட்ட போய் சொல்ற. ஜங்ஷனுக்கு இந்த தகவல் கிடைச்சிருந்தா வேற யாரையாவது தான் அனுப்பி வச்சிருப்பான். அதுவும் இல்லாம அவன் படைகளை கூட்டிக்கிட்டு அவனே அங்க போயிருப்பான். பாதுகாப்புக்கு கூட ஆள் இல்லாம நீ எப்படி தனியா இங்க வந்திருக்க முடியும்? அவன் தனியா அனுப்பியிருப்பானா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன சண்டை. அதான் நான் ஓடி வந்துட்டேன். நீங்க இதை நம்புறீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். நீங்க டாங்ஷிய எப்படியாவது சீக்கிரமா பிடிக்கணும். அப்பதான் நம்மளோட திருமணம் நடக்கும். இப்ப புரியுதா? உங்க கட்டளைய ஏற்கிறேன் தேவி. சரி, நான் தூங்குறேன். இவர் அங்க போறத நான் எப்படி தடுத்து நிறுத்துறது? நண்பா பாய். தளபதி, இளவரசி நடந்துக்கிற விதம் சரியில்லை. ஏதோ தப்பு நடந்திருக்கு. உடனே யாரையாவது ஷுன் மாளிகைக்கு அனுப்பு. உத்தரவு தளபதி. நானா, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேல தாமதிக்க மாட்டேன். நான் போயிடுறேன். இதுக்கு மேல உன்னை தொலை செய்ய வரமாட்டேன். இதுக்கு மேல உன்னை கஷ்டப்படுத்தி
இளவரசி நீங்க வெளியே போக கூடாது. இந்த நேரத்துல அவனுக்கு நிச்சயமா உதவி தேவைப்படும். அவனை தனியா விட முடியாது. என்ன விட. அவன் அரசரால தேடப்படுற குற்றவாளி. எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவனை தேடி எங்க போவீங்க? தளபதியை தேடிதான் போயிருக்கான். அப்ப நானும் அங்க போறேன். இப்ப வழிய விடுறியா இல்லையா? என்ன தூங்கிட்டியா? உன் கையை கொடு. இது ஞாபகம் இருக்கா? நீ இது என்கிட்ட காட்டி என்ன சொன்ன? இது எனக்கான சிறைன்னு சொன்னல. இப்ப நான் சொல்றேன், இது உன்கிட்ட இருந்தா நீ என்னுடைய இதே சிறைக்குள்ள இருப்ப. உண்மையான காதலை பத்தி நான் என்ன நினைச்சேனா, அது ஒரு சிறைன்னு நினைச்சேன். அது தனிமையா இருக்கும், அதுல விடுதலை இருக்காது. ஆனா இப்பதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் அரவணைப்போட இருந்தா அந்த ஒரு மகிழ்ச்சியே போதும். அதையும் இவ்வளவு சோகமா சொல்ற? காலம் முழுக்க இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். அப்போ உங்க இதய சிறையில திரும்பவும் எனக்கு இடம் கிடைக்கும். எந்த சிறையில இருந்து நான் தப்பிக்க நினைச்சனோ திரும்பவும் அதே சிறைக்குள்ள நான் வருவேன். அது எனக்கான இடம். இந்த முறை நீ தப்பிக்க முடியாது. சரி விடு, இப்ப நீ தூங்கு. இளவரசி எங்கதான் போய் தொலைஞ்சா? நல்லா தெரியுமா, கடைசி வாய்ப்பையும் அக்கா பயன்படுத்திட்டாங்களா? ஆமாங்க ஐயா, இது என்னோட தப்புதான். அவங்க அப்பா கொடுத்த பொருளை நான் அவகிட்ட ஒப்படைச்சேன். இளவரசி, தளபதி மடல் அனுப்பியிருக்காரு. இளவரசி அவர் கூட இருக்காங்களாம். புறப்படலாம். இளவரசி ராத்திரி சொன்ன இடத்துக்கு போய் நான் பார்த்தேன். ஆனா அங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம இளவரசி எதுக்காக அப்படி சொல்லணும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. என் கணிப்பு சரியா இருந்தா நான் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிற போல. எனக்கு புரியல. சூயி, ஏன் அழற? என்ன கட்டி பிடிச்சுக்கோங்க. நேத்து கனவு கண்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பிரபு ஷூன் கிட்ட இருந்து தகவல் வந்துச்சா? ஷுன்வாங் தானே? அதோ அவர் தான் வராரு. இளவரசி எங்க? உள்ள இருக்காங்க.
ஏன் தடுக்கிற? இப்போ உனக்காக அவளை தியாகம் செய்ய போறியா என்ன? உனக்காக அவங்க என்ன செஞ்சாங்க எனக்கு தெரியுமா? தெரியும். அதுக்காக தான் உன்னை தடுத்தேன். போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன். அவ கனவுல கண்டது நிஜத்துல நடக்கணும். ஆனா அவ உன் கூட வாழ ஆசைப்படுறான். அந்த ஆசை எப்படி நீ உடைப்ப? சாகிறது என் விதியா இருந்தா அதை தான் ஏத்துக்கணும். நீ தியாகம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு உயிர் போறதா இருந்தா அது அவ உயிரா இருக்கக்கூடாது. தளபதி, நீங்க போக கூடாது. நீங்க எங்கேயும் போக கூடாது. நான் விட மாட்டேன். என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. விடுங்க. என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. தளபதி, நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கட்டி போடுறீங்க? சூயி, மரணம் எல்லாருக்கும் வரும். நம்ம 2 பேர்ல யாராவது சாகிறதா இருந்தா அது நானா இருந்துட்டு போறேன். தளபதி, என்ன நீங்க இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க திரும்ப வரும்போது நான் பொணமா தான் இருப்பேன். அப்படி சொல்லாத. ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துங்க. வேற ஒரு வழி இருக்கலாம். இளவரசி, நல்லா யோசிச்சு பாரு. கனவுல நீ கண்ட காட்சி அது எந்த இடத்துல இருக்கு? அப்பதான் நாங்க தயாராக முடியும். மாளிகையில ஒரு ரகசிய அறை. ஆனா அந்த ரகசிய அறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. தளபதி, இளவரசி சொல்ற இடத்த தான் நாமளும் தேடிக்கிட்டு இருக்கோமோ? அந்த ரகசிய வழி முடிகிற இடம் அந்த மலைப்பகுதியில தான் இருக்கு. ரகசிய வழின்னா சொன்னீங்க, அது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல டாகோஷி பதவியில் இருக்கும்போது பல வருஷங்கள் கடினமா உழைச்சு அந்த ரகசிய பாதைய உருவாக்குனாரு. அத மாளிகைக்குள்ள இருந்தே பயன்படுத்திக்கலாம். சூயே ஒரு கை குழந்தையா இருக்கும்போது நான் அவளை தூக்கிட்டு அந்த வழியா தான் வந்தேன். அப்ப தெரிஞ்சு போச்சுல, நாம தனி குழுவா பிரியலாம். சுன்வாங், நீயும் பெரியவரும் சேர்ந்து டாங்ஷி ரகசிய அறைக்குள்ள போய் விஷப்புகையை கக்க போற அந்த கருவியை அழிச்சிருங்க. பாயலிஷி, மலைப்பகுதியில இருக்க அந்த ரகசிய அறைக்குள்ள நம்ம நுழையலாம். அந்த பிணத்தை கண்டுபிடிச்சு நாம அதை அழிச்சிடலாம். உத்தரவு. லூஜி, டாங்ஷியை பிடிச்சு மாற்று மருந்து வாங்குறது நம்ம பொறுப்பு தான். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சது இல்ல? நல்லா புரியுது தளபதி. அப்ப எல்லாரும் தயாராகுங்க. உத்தரவு. தளபதி, உண்மையிலேயே என்ன இங்க விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா போங்க. ஆனா நான் சொன்ன மாதிரியே என் உயிரை விட்டுருவேன். என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. வாழ்வா சாவாங்கிற பேச்சு வேண்டாம். நம்மளோட எதிர்காலத்தை கடவுள் கிட்ட விட்டுருங்க. இப்பவாவது நான் உங்க கூட இருக்கணும். ஹே, நானும் உன் கூட வரேன். நானா? நீ எப்படி இங்க வந்த? ராத்திரி முழுக்க யோசிச்சு பார்த்தேன். இந்த நேரத்துல உனக்கு கண்டிப்பா உதவி தேவை. அதான் நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். வேண்டாம், நீங்க இருக்கிறது ஆபத்து. சூயி அவளோட கணவனை காப்பாத்த வரா. நான் ஏன் கணவனை காப்பாத்தணும்? இந்த வச்சுக்க, நான் இதை எதிர்பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு தெரியாது. இளவரசியார், இப்ப பிரபு நீங்க பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் இல்ல. நல்லதுதான். நான்சாங் சேர்ந்தவங்க ரொம்ப தந்திரமானவங்க. அன்னைக்கு அவன் உங்களை காப்பாத்த பார்த்தானா இல்ல கொல்ல பார்த்தானான்னு யாருக்கு தெரியும்? தப்பா சொல்ற. அவன் மத்தவங்கள மாதிரி இல்ல. இதை எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுரு. என்ன இளவரசி இது? தூக்கி போடுன்னு சொல்றேன்ல. உத்தரவு. ஒரு நிமிஷம், நானே தூக்கி போடுறேன்.
தலைவரே, மடல் வந்திருக்கு. இளவரசி, நம்ம இரும்பு சுரங்கத்தை தகர் தெரிஞ்சிட்டாங்க. அங்க வேலையாட்களையும் கைது பண்ணிட்டாங்க. என் சகோதரனுக்கு என்னாச்சு? அவர் பாதுகாப்பா தான் இருக்காரு. இருந்தாலும் அவருடைய ராஜமுத்திரை யாரோ திருடிட்டாங்களா? இளவரசி யாரே? இது உங்க சகோதரருக்கு சொந்தமானதாங்கிறத பார்த்து சொல்லுங்க. நான் கேட்ட மாதிரி எழுதி கொடு, நான் உன்னை போக்க விட்டுறேன். ஸ்வேயாவை என்னை ஏமாத்திட்டல. இளவரசி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான்சாங் வீரர்கள் எல்லா இடத்துலயும் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட தனி கணக்கு, இதுல நீ தலையிடாத. இந்த வழியா தான் இருக்கணும். வாங்க. நல்லா கேட்டுக்கங்க, யாரும் வெளியில போக கூடாது. உத்தரவு. சின்சாவ், இத பாதுகாப்பா வச்சுக்க. மாளிகையில இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பு. நாம எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கணும். புரியுதில்ல? புரியுது. லியாபோ, நீங்க தான் தேடணும். என் கனவுல நான் இந்த இடத்தை தான் பார்த்தேன். பயப்படாதீங்க, என் பின்னாடியே பாதுகாப்பா இருங்க. போய் தேடுங்க. உத்தரவு. கவனமா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. கவனமா இருங்க. ஸ்வேயா, எனக்கு
தளபதி தளபதி ஸ்வேயா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன். ஆனா பார்த்தல, நீ தடுக்கணும்னு நினைச்ச விதி, அதை நம்மளால தடுக்க முடியாது. நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க அமைதியா இருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் தப்புதான். என் கிட்ட வராத. நான் என் கழுத்தை அறுத்துப்பேன். ஜோயி, உண்மையிலேயே நீ சாக தயாரா? நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டா ஷூமுவோட தியாகத்துக்கு யார் பதில் சொல்லுவா? அவன் சாகறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு உயிர் பிச்சை கொடுக்க சொல்லி கெஞ்சினா. இளவரசிக்கு என்னாச்சு? தளபதி, இளவரசி இங்கிருந்து கொண்டு போயிடு. இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லை. உடனே போயிடு. வாங்க போலாம். அப்போ நீதான்ல. அப்ப குவான்ஷான்ங்கிறது நீதானா? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். மரணத்துக்கு முன்னாடி நீ சூயிக்கு கணவனாக முடியாது. ஆனா இப்ப மரணத்துக்கு அப்புறம் நீ இளவரசிக்கு உண்மையான மெய்காப்பாளன் நிரூபிச்சுட்ட. தளபதி, 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 இங்க பாருங்க. எழுதுங்க, பாருங்க. தளபதி, எழுதுறீங்க.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，上下穿过绿篱笆，我想带你肩膀吗？这眼泪都说牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲。
தான்